லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் எந்தெந்த சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறும், எந்த வேட்பாளர் போட்டியிட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற செய்தியை சொல்லி நமக்கு கருத்துரிமை பகுதியில் பதிவு போட்டிருக்காங்க லகரம் டிவி வாசகர்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கார்த்திகை தொண்டைமானுக்கு கிடைத்தால் சுலபமாக திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் மிகவும் கடுமையான போட்டியாக இருக்கும். அதில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வீரமுத்திரையர் சங்கம், தேசிய பாட்டாளி மக்கள் கட்சி, கருப்பையா அவர்கள் அம்மையார் சசிகலா அவர்களுடைய கூட்டணியில் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிட்டால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சிக்கல், அதிமுகவும் சிக்கல். முத்திரையர் ஓட்டுக்களை தோராயமாக ஒரு 20,000 ஓட்டுகள், முக்குளத்தூர் ஓட்டு 10,000 ஓட்டு, ரஜினி ரசிகர் மன்றத்தினுடைய ஓட்டுகள் ஒரு 10,000 ஓட்டு, குறைஞ்சபட்சம் 50,000 ஓட்டுகளை பிரித்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கருத்து நிலவரம் இதுதான். கந்தரோக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இப்போ இருக்கக்கூடிய சின்னத்துறை போட்டியிட்டால் கண்டிப்பாக 3வது இடத்துக்கு தள்ளப்படுவார். டெபாசிட் கூட கிடைக்காது அப்படிங்கிற லெவலுக்கு பேசுகிறாங்க. என்ன நடக்க போகுது தெரியல. கந்தரோக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் சின்னத்துறையுடைய அவருடைய மகன்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் பெரிய அளவுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி இருக்கிறதுனால கம்யூனிஸ்டுக்கு கிடைச்சாலும் சிக்கல், திமுகவுக்கு கிடைச்சாலும் சிக்கல். அதிமுக அங்கே வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. நார்த்தாமலை ஆறுமுகத்துக்கு கிடைச்சா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அறிந்த முகம், தெரிந்த முகம், கொஞ்சம் படபடப்பாக பேசக்கூடியவர். யாராவது பத்திரிகையாளர் செய்தி போட்டால் ஏதாவது கெட்ட வார்த்தையில் பேசக்கூடியவர் தான். ஆனால் மற்ற வகையில் செயல்பாட்டில் சிறப்பான மனுஷன். ஏன்னா அவர் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு தரமான மனுஷனாக இருந்தாருன்னா நிச்சயமாக அவருக்கு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவருக்கு சீட்டு இல்லைங்க வேற ஒருத்தருக்கு சீட்டு அப்படிங்கிறாங்க. எப்படி கிடைச்சாலும் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்புக்கான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலையும் மெய்யநாதனுக்கு கொஞ்சம் கெட்ட பேர் இருக்குது அப்படிங்கிறாங்க. மெய்யநாதனுக்கு கெட்ட பேர் இருக்குன்னா அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நிறையா இருக்குது. முத்திரையர் சமுதாயத்தில் மெய்யநாதன் நல்ல வளர்ந்து வந்த அரசியல்வாதி தான். இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் கெட்ட பேர் இருக்குங்கிறாங்க. அந்த கெட்ட பேரெல்லாம் சரி செய்யறதுக்கு தேர்தல் காலகட்டங்களில் நிச்சயமா அவர் கோவப்படாமல் எல்லாத்துலேயும் அணுகுமுறையை நடந்தாருன்னா நல்லாயிருக்கும். அப்படி படபடப்பா டென்ஷனாக அப்படி இருந்தாருன்னா சரியாக வராதுங்க. ஆனால் மெய்யநாதன் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படிங்கிறாங்க. திருமயம் சட்டமன்ற தொகுதியில் முரளி சுப்பையா அவர்களுக்கு, முதிரை சமுதாயத்தை சேர்ந்தவர், அவருக்கு சீட்டு கிடைத்தால் மகத்தான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரகுபதிக்கு சீட்டு கிடைச்சா கூட அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. திருமயத்தில் முரளி சுப்பையா போட்டியிட்டால் மகத்தான வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. திருமயம் தொகுதியில் முரளி சுப்பையா அவர்களுக்கு முத்திரை சமுதாய மக்கள் மற்றும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் என அனைத்து சமுதாய மக்களுக்கும் முழு ஒத்துழைப்பு தருவார்கள். சின்ன பிள்ளைமான யார் வேணாலும் போய் காலங்கத்தில் யார் அப்படின்னு சொன்னால் வெளியில் நிற்பார், கோவப்பட மாட்டார். அவங்க அப்பா எப்படி சுப்பையா அவர்கள் எப்படி தன்மையான மனுஷனாக இருந்தாரோ அதே போல் முரளியும் நல்ல தன்மையானவர், நல்ல நண்பர், எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ளவர், சாதி மத பேதமின்றி எல்லோருத்தையும் பழகக்கூடியவர். திருமயம் தொகுதியில் முரளி சுப்பையா போட்டிட்டால் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குங்கிறாங்க. அடுத்து விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் தென்னாலூர் பழனியப்பனுக்கு இந்த தடவை வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, புதுக்கோட்டை தொகுதியில் எப்படி கருப்பையா போட்டுடுவான்னு சொன்னால் அவர் 2 தொகுதியில் கூட, ஒன்று புதுக்கோட்டை இல்லைனா விராலிமலை ஏதாவது ஒரு தொகுதியில் அம்மையார் சசிகலாவோட ஆதரவாளர், கூட்டணியில் இருக்கிறவர், வீரமுத்திரையர் சங்கம், தேசிய பாட்டாளி கட்சி புதுக்கோட்டை கருப்பையா அவர்கள் விராலிமலை புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டிடுறாரா, விராலிமலையில தான் ரொம்ப ஆர்வம் காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக அவர் கருப்பையா அம்மையார் சசிகலாவோட ஆதரவாளர், அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர். தென்னந்தோப்பு சின்னத்தில் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த கட்சி கூட்டணியில் தென்னந்தோப்பு சின்னத்தில் கருப்பையா அவர்கள் போட்டியிடும் பட்சத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த சின்னத்தில் அந்த கட்சியில் போட்டியிட்டால் கருப்பையா அவர்களுக்கு தோராயமாக ஒரு 50,000 வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. நம்மளுடைய கணிப்பு படி பார்த்தீங்கன்னா 45,000 வாக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். 45,000 வாக்கு இவர் வாங்கினார்னா நிச்சயமா தென்னலூர் பழனியப்பன், திமுகவை சேர்ந்த தென்னலூர் பழனியப்பன் வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறு இருக்கு. ஏன்னா விராலிமலை விஜயபாஸ்கர் இந்த முறை தோற்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பரவலாக சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா யார் ஒருத்தருக்கும் கட்டம் சரியா இருக்கணும்ல, அதான மிக முக்கியம். யாருமே இந்த நம்ம புதுக்கோட்டை, கந்தரக்கோட்டை, ஆலங்குடி, திருமயம், விராலிமலை, அறந்தாங்கி இப்படி நம்ம ஒரு 6 தொகுதி இருக்கு இல்லையா, 6 தொகுதியிலையும் இப்போ இருக்கிறவங்க சீட்டுக்கு கேட்குறவங்க யாராக இருந்தாலும் செய்த பாவமும் செய்த வினையும் பின்னால் பிடரியில் அடிக்கும் என்று சொல்வார்கள். கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த புத்தியும் யானை வாயில போன கர்மமும் திரும்ப வராது.
முந்தைய தேர்தலில் நீங்கள் திமுகவுக்கு வாரி வாரி வழங்கியிருக்கலாம், திமுகவில் உள்ளவங்களுக்கு வாரி வாரி வழங்கியிருக்கலாம், அதிமுக உள்ளவங்களுக்கு. ஆனால் இந்த தேர்தலில் அப்படி இல்லை. ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் உறுதியாக இருக்காரு, உதயநிதி அவர்களும் உறுதியாக இருக்காரு. யாராவது கட்சிக்கு துரோகம் பண்ணீங்க, போன தடவை துரோகம் பண்ணீங்க, அது வேறு விஷயம். இந்த முறை விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் தென்னலூர் பழனியப்பனுக்கு எதிராக எந்த ஒரு ஒன்றிய செயலாளரும் சரி, நகர செயலாளரும் சரி, மாவட்ட செயலாளர் யாராக இருந்தாலும் சரி துரோகம் பண்ணி உங்கள் பதவி காலி. அது மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், ஒன்றிய செயலாளராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். தென்னலூர் பழனியப்பனுக்கு எதிராக 2021 எப்படி வேலை பார்த்து சொந்த கட்சியான திமுகவை தோற்கடித்தார்களோ, அதே போல திமுகவை சேர்ந்த தென்னலூர் பழனியப்பனுக்கு மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், இதர பொறுப்பாளர்கள், இளைஞர் அணி, மாணவர் அணி, எல்லாம் எந்த அணியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு 1000 ரூபாய் காசு வாங்குறாங்க அதிமுக விஜயபாஸ்கர்ட்ட அப்படின்னு தெரிஞ்சுன்னா திமுக தலைமைக்கு தகவல் போய் அவங்களுடைய பதவி காலி ஆயிரும், சிக்கல் இழுத்து விட்டுருவாங்க, கேசு போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திமுகவினர் ஒற்றுமையாக திமுகவுக்கு வேலை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு தகவல். தென்னலூர் பழனியப்பன் இங்கே வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறாங்க. இல்லைங்க விஜயபாஸ்கர் அதெல்லாம் தவிர 4வது ஜெயிச்சிருவாருங்க, நிச்சயம் என்ன பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, திமுக தலைமை கண்ணும் கருத்துமா இருக்குது. 2 அமைச்சர்கள் அங்கே களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. அதனால செலவுக்கு பஞ்சம் இல்லை. நிச்சயமா தென்னலூர் பழனியப்பன் வெற்றி பெறுவார். அவர் வெற்றி பெறுவதற்கு வீரமுத்திரையர் சங்கத்தினுடைய தலைவரும் தேசிய பாட்டாளி கட்சியினுடைய தலைவருமான கருப்பையா அவர்கள் அம்மையார் சசிகலா அவர்களுடைய ஆதரவில் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிட்டு இந்த 45,000 ஓட்டுகளை பிரிப்பார். தென்னலூர் பழனியப்பன் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறாங்க. தென்னலூர் பழனியப்பனுக்கு தனிப்பட்ட முறையில் மக்கள் செல்வாக்கும் இருக்கு. என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். அடுத்து அறந்தாங்கி தொகுதியில திமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னா, திமுக போட்டியிட்டா திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ்ல திருநாவுக்கரசு மகன் போட்டியிட்டால் நிச்சயமாக தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக அங்க திமுக கேட்டு சீட்டுகளை பெற்றால் திமுக வெற்றி பெறும், காங்கிரஸ் கொடுத்தால் காங்கிரஸ் தோல்வி அடையும். அதாவது காங்கிரஸ்ல வேற யாருக்காவது கொடுத்தா ஜெயிப்பாங்களான்னு அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. மொத்தத்துல புதுக்கோட்டை திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, கந்தரக்கோட்டை அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, ஆலங்குடி திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, திருமயம் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. முரளி சுப்பையா அவர்களுக்கு சீட்டு கிடைத்தால், ரகுபதி சீட்டு கிடைச்சா கூட ரகுபதியே தோத்துருவார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுபோல விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குங்கிறாங்க. அதாவது முந்தைய தேர்தலில் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் விரைமலை விஜயபாஸ்கர் அவர்கள் வெற்றி பெற்றார், மற்ற அனைத்து தொகுதியும் திமுக வெற்றி பெற்றது. இந்த முறை கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இருக்கு. மீதி இருக்கக்கூடிய புதுக்கோட்டை, ஆலங்குடி, திருமயம், விராலிமலை, அறந்தாங்கி உட்பட திமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குங்க. கந்தரக்கோட்டை ஒரு சட்டமன்ற தொகுதியில் இதுவரை நிச்சயம் அதிமுக வந்துருங்க. அந்த அளவுக்கு கெட்ட பேர் அதிக அளவுக்கு இருந்திருக்கு சின்னத்துறை எம்எல்ஏவும் திமுக கட்சிக்காரங்களால அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. 6 சட்டமன்ற தொகுதியை பற்றி நம்ம சொல்லிட்டோம். இதுல புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி பெரிய அளவுக்கு வளர்ச்சி வரல. மாநகராட்சி, நகராட்சி போல முன்னாடி இருந்த நகராட்சியில் எப்படி ஊழல், முறைகேடு, கொள்ளை இது போல நினைச்சா அது போலதான் இப்பவும் நடக்குது, முன்னேறல. கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி சின்னத்துறை எம்எல்ஏவால் இம்மையளவு கூட வரல. ரோடு போட்டது, கட்டடம் கட்டினது, இது மட்டும் ஒரு தொகுதிக்கு வளர்ச்சி கிடையாது. தொழில் ஃபேக்டரி இருக்கணும், கீரனூருக்கு போற வழியில சுரங்கப்பாதை இருக்கணும், ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் நல்லா தரமா அமைக்கணும். எந்த விதமான இது இல்லை. கீரனூர் பேரூராட்சியில கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் முறைகேடு திமுகவினர் மக்களுடைய வரி பணத்தை சூறையாடி விட்டார்கள். அதனால் கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி திமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறிய கண்ணு கட்டிய தூரம் இல்லை. ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் மையநாத கொஞ்சம் கெட்ட பேர் இருக்கு, அதை சரி பண்ணிட்டாருன்னா அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. திமுக முரளி சுப்பையாவுக்கு சீட்டு கிடைத்தால் நிச்சயமா மகத்தான வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இருக்கு. விராலிமலையில அம்மையார் சசிகலாவுடைய ஆதரவாளர் சுப்பையா, இந்த கருப்பையா அவர்கள் வீரமுத்திரையர் சங்கம் கருப்பையா தன்னோப்பு சின்னத்தில் போட்டிட்டு 45,000 ஓட்டுகளை பிரிப்பார். திமுக வெற்றி பெறுவதற்கான தென்னலூர் பழனியப்பன் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. அறந்தாங்கி தொகுதியில் திமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இருக்கு. காங்கிரஸ்ல திருநாவுக்கரசு மகன் கொடுத்தா காங்கிரஸ் தோற்கும், அறந்தாங்கில திமுக கொடுத்தா திமுக வெற்றி பெறும், அல்லது காங்கிரஸ்ல வேற யாருக்காக கொடுத்தா காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படிங்கிற கருத்துக்களை, பல்வேறு கருத்துக்களை நம்ம சொல்றோம். ஒரு பத்திரிகையாளரா நடுநிலையா யாருக்கும் அச்சமின்றி சமரசமின்றி இந்த செய்தியை நம்ம வெளியிடும். அடுத்தடுத்து நம்மள்ட்ட யாராவது பேட்டி கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா கீழே ஸ்கிரீன்ல நம்பர் வரும், தொடர்பு கொள்ளுங்க. நீங்க ஜூம்லயும் பேட்டி கொடுக்கலாம், நேர்லயும் நீங்க பேட்டி கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.